வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். மனசு வந்து ரொம்ப ஒரு பாரமான ஒரு சூழலாக இருக்குது. இன்றைக்கி நிறைய மாவட்டங்களில் மழை வந்து ரொம்ப அதிகமான மழை பொழிஞ்சு நிறைய வீடுகளுக்குள்ளே தண்ணி புகுந்து மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டு அவங்க கரண்ட் இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிற தகவல்கள் காதில் வாங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இயற்கையோடைய பேரழிவுகளை தடுக்க முடியாதது எப்படியோ அதே மாதிரி தான் இயற்கையை அழிக்கிற அந்த ஒரு நோக்கத்திலிருந்து நம்ம கொஞ்சமாவது விடுபடணும். இயற்கையை உருவாக்க பார்க்கணும். அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. இயற்கையை உருவாக்கினால்தான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தடுக்க முடியும். மற்றபடி எந்த ஒரு விஷயத்தினாலையும் இதை வந்து தடுக்கவே முடியாது. என்னதான் வந்து அரசு ஏதோ திட்டம் தீட்டுறோம், அந்தபடி சரியாயிரும், இந்தபடி சரியாயிரும்னு சொன்னால் கூட எந்த ஒரு முயற்சியுமே வந்து இதுவரைக்கும் வெற்றி அடையவே கிடையாது. சென்னை, விழுப்புரம், நிறைய மாவட்டங்கள் சொல்கிறாங்க, நிறைய ஊர்கள் சொல்கிறாங்க. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க. நம்ம ஒரு 10 நிமிஷம் கரண்ட்டு போனாலே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு சாப்பாட்டுக்குதான தேவைக்கான ஏதோ ஒரு பொருள் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்க சின்ன குழந்தைகளை வச்சுட்டு அந்த கஷ்டங்களை வந்து சொல்லும்போது ரொம்ப மனசு காயமாக இருக்குது. இயற்கையோட சீற்றத்தை வந்து தடுக்க முடியாது. ஆனால் இனிமேல் இந்த இயற்கை பேரழிவிலிருந்து பாதுகாத்துக்க முடியும். அதனால் வீடு வாங்குகிறோம், 5 மாடி கட்டடம் கட்டுறோம், இல்லை கேப்பே இல்லாமல் எல்லாருமே கட்டடங்களாக கட்டுறோம் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சமாவது விவசாயத்துக்கோ, இல்லை விவசாயம் கூட நீங்கள் பண்ண வேணாம், சுற்றிக்கு ஒரு கொஞ்சம் மரங்களை நட்டு வச்சுட்டு நடுவில் வீடு கட்டினா கூட ஓரளவுக்கு நீரை வந்து பூமி உறிஞ்சிக்கிறோம் இல்லையா? எல்லாமே தரையாக ஆக்கிட்டோம் அப்படிங்கும்போது எங்கே தான் அந்த தண்ணி போகும்? மழையும் கண்டிப்பாக மனிதர்களுக்கு தேவை தான். ஒரு 2 நாள் மழையை கூட தாங்க முடியாத ஒரு சூழல் உருவாக்குது. நாளைக்கு என்ன செய்யும்? ஒரு நாள் மழையே தாங்க முடியாது. அப்புறம் சுத்தமாக மழை பெஞ்சாலே இங்கே வந்து வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, கஷ்டமாக இருக்குன்னு நம்ம சொல்லிட்டோம்னா மழை இல்லாமல் மனிதர்கள் வாழ முடியுமா சொல்லுங்கள்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவுக்கு தான் மக்களை கூட்டிகிட்டு போகுது. இதெல்லாம் புரியாத மக்கள் எங்கே பார்த்தாலும் இயற்கையில் அழிச்சிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்களவே அழிச்சிட்டு பிளாட்டாக போட்டு அதை விற்கிற நோக்கத்துக்கு எல்லாருமே தயாராகிட்டாங்க. நிறைய வந்து சின்ன ஊர்களில் கூட, விவசாயம் நடக்கிற ஊர்களில் கூட அந்த விஷயம்தான் பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயத்துக்கான அழிவு என்னைக்கு ஆரம்பிச்சதோ அன்னைக்கே மக்களுக்கான அழிவும் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. கஷ்டமோ நஷ்டமோ ஒரு வீடு எழுப்புறோம் அப்படின்னு சொன்னால் அதை சுற்றி ஒரு இயற்கையை உருவாக்கிட்டு நம்ம வீடு எழுப்பணுங்கிறது இனிமேலாவது பிள்ளைங்களுக்காவது சொல்லி கொடுங்க. இனிமேலாவது அதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லைன்னா இன்னும் ரொம்ப மோசமான ஒரு சூழலுக்கு மக்கள் எல்லாம் நம்ம கஷ்டப்படத்தான் போகிறோம். நம்ம கஷ்டப்பட்டுட்டு போயிடுவோம். நமக்கு பின்னாடி வர குழந்தைகள் இதை விட கஷ்டப்படுவாங்களேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் விவசாயம் செழிக்கணும், இயற்கை உருவாகணும். அப்போ மட்டும்தான் இந்த பேரழிவுகளை வந்து தடுக்க முடியும். இருந்தாலும் மனித பிறப்பாக நாம் செய்ய வேண்டியது எல்லாமே இறைவனை வந்து வணங்குவது மட்டும்தான். இந்த ஒரு தருணத்தில் நான் மிகவும் வேதனையோடு இறைவனை வேண்டிக்கிறேன். யாருக்கும் எந்த விதமான உயிர் பாதிப்பும் வராமல் எல்லாருமே சேஃப்டியாக நல்லா இருக்கணும். மழை வேணாம்னு சொல்ல முடியாது தங்கங்களா. மழை வேணாம்னு எப்படி சொல்ல முடியும்? மழை வேணும். குடிக்க நீர் இல்லாமல் எத்தனை நாளைக்கு வாழ முடியும்? மழையே வேணாம்னு சொல்ல முடியாது. 2 நாள் மழை தான் தாங்க மாட்டேங்கிறாங்க மக்கள். எல்லாருமே ஏதோ ஒரு பக்கத்தில் வீட்டுக்குள்ளே நீர் போகுது, கத்துறாங்க, கதறாங்க, அச்சோ இப்படியா அப்படியான்னு. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாள் 15 நாள் மாதக்கணக்கில் கூட மழை பெஞ்சிட்டே இருக்கும். அப்போல்லாம் இயற்கை செழிச்சது, விவசாயம் நிறைய பெருகுனது, மக்கள் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருந்தாங்க. இன்றைக்கி மழை வேண்டாம் அப்படின்னு சொல்லி நாளைக்கு மழையே பெய்யாத அளவுக்கு போய் அது ஒரு பேரழிவை வேறு ரூபத்தில் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. இருந்தாலும் இந்த நேரத்தில் ரொம்ப இறைவன் பாதத்தில் நான் இந்த ஒரு கோரிக்கையை வச்சுட்டு, மற்றபடி வரக்கூடிய 5ஆம் தேதி, டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை நம்மளுடைய வாராகி அம்மனுக்கு எழுதக்கூடிய வளர்பிறை பஞ்சமி வேண்டுதல் கடிதம் நீங்கள் நாளையும் நாளை மறுதினமும், அதாவது 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் உங்களுடைய கடிதங்களை எப்பவும் போல எழுதி அனுப்புங்க. நீங்கள் நிறைய பேர் இப்போ வந்து கடிதங்கள் இடையில வந்து எழுதிட்டு இருக்கீங்க, அதை படிப்பீங்களாமான்னு கேட்டிருக்கீங்க. இடையில வரக்கூடிய கடிதங்களை வந்து நான் படிக்க மாட்டேன், அம்மாவோட பாதத்தில் சமர்ப்பிச்சிடுவேன்.
அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனால் வளர்பிறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமிக்கு 2 தினங்களுக்கு முன்பு எழுதக்கூடிய கடிதங்கள், அந்த கடிதங்கள் மட்டும்தான் அம்மாவினுடைய பாதகத்தில் வந்து பஞ்சமி என்று சமர்ப்பிச்சுட்டு அந்த கடிதங்கள் மட்டும்தான் நேரலையில் உங்களோட பகிர்ந்துக்குவேன். அந்தபடி இந்த வளர்பிறை பஞ்சமியிலும் உங்களுடைய கடிதங்கள் வழக்கம் போல ரொம்ப எளிமையான முறையில் நமக்கு இருக்கும் 1000 குறைகள் ஒவ்வொன்றாக எதை தீர்த்தா அந்த 1000ல் 10 குறையும்ன்றது எல்லோருக்குமே தெரியும். அந்த முறைப்படி ஒரு 3 குறைகளை மட்டுமே நீங்கள் எழுதி அனுப்புங்க. நிறைய எழுதி அனுப்பாதீங்க. அதே போல் பஞ்சமி அன்னைக்கு எழுதி அனுப்பாதீங்க. எனக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. பஞ்சமி அன்னைக்கு எழுதுறத கூட நான் எழுதிடலாம். ஆனால் முத நாள் இரவு அம்மாவுக்கு நடக்கக்கூடிய பூஜையில் உங்களுடைய கடிதங்கள் அம்மா பாதத்தில் வைக்கணும். அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய நலனுக்காக தான் சொல்கிறேன். பஞ்சமி அன்று உங்களுடைய கடிதங்கள் எழுத வேண்டாம். பஞ்சமிக்கு 2 தினங்களுக்கு முன்பு 2 நாள் கொடுத்துருக்கேன், 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும். அந்த 2 நாளும் வந்து உங்களுடைய கடிதங்களை தாராளமாக எழுதி அனுப்புங்க. நாகபுரத்தில் வீற்றிருந்து பேரருளை மக்களுக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வாராகி தாய்க்கு உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய குறைகள் வேண்டுதலாக கடித வாயிலாக அம்மாவினுடைய பாதம் சமர்ப்பிப்பதற்காக ஒவ்வொரு வளர்பிறை தேய்பிறை பஞ்சமி அன்றும் அம்மா உங்களுக்கு வேண்டுதல் கடிதம் எழுதிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. வேண்டுதல் கடிதம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் புதிதாக வந்த சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்லிக்கிறேன். உங்களுடைய குறைகளை ஓரிரு வரிகளில் எழுதிட்டு உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய ஊர் பெயர் கண்டிப்பாக எழுதணும். எழுதிட்டு கீழ்காணும் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குறைகளை அனுப்பி வைங்க. அனுப்பி வைத்த கடிதங்கள் வளர்பிறை பஞ்சமி அன்று, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5 மணிக்கு உங்களோடு நேரலையில் உங்களுடைய கடிதங்களை அம்மா வாசிப்பேன். அம்மாவினுடைய திருப்பாதம் சமர்ப்பிச்சிடுவேன். அம்மாவினுடைய அருளை சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. நிறைய அற்புதங்களை தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நேரடியாக போய் நம்மளுடைய குறைகளை சொல்வதற்கும் நம்ம வீட்டில் இருந்துகிட்டே கடித வாயிலாக சொல்வதற்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. அம்மா அதை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிறாங்க. அம்மாவுக்கு தேவையானது எல்லாமே உண்மையான அன்பு, உண்மையான பக்தி மட்டும்தான். அந்த பக்தியை ஒரு சிறு சோதனையின் மூலமாக அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. அந்த சோதனையில் துவண்டு போய் ஓரிரு கடிதங்கள் எழுதும் போதே விட்டுட்டு போனவங்க நிறைய பேர். ஆனால் தொடர்ச்சியாக கடிதங்களை எழுதி தங்களுடைய கோரிக்கைகளை, தங்களுடைய குறைகளில் வெற்றி பெற்று இன்னைக்கு அம்மா எங்களுக்கு இது நடந்திருக்குன்னு சொல்லி நேரடியாக எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தும் அம்மாவை பார்க்க வர்றவங்க நிறைய பேர். அந்த வகையில் நம்மளுடைய ஒப்படைப்பும் அன்பும் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அம்மாவினுடைய பதிலும் இருக்கும். உங்களுடைய கர்மாக்கள் குறைக்கப்பட்டு உங்களுக்கான வரங்களை நாகலட்சுமி வாராகி தாய் அள்ளி கொடுப்பதற்கு எப்பவுமே தயாராக இருக்காங்க. அதை பெற்றுக்கிறதுக்கு உண்மையான பக்தியோடு நீங்களும் தயாராக இருங்க. இன்னைக்கு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.